அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். கண்களை மூடியவாறு நிமிர்ந்து அமர்ந்து மூச்சுக்காற்றை லேசாக இழுத்துக்கொண்டே புருவ மத்தியில் உணர்வை அதிகரித்துக் கொள்வோம். கழுத்து, முதுகு நேர்கோட்டில் இருக்கட்டும். லேசாக மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே புருவ மத்தியை கவனிப்போம். ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ மனவளக்கலை என்கிற அற்புதமான கலையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கலையை கற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேண்டும், ஆர்வம் வேண்டும், தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இன்ஜினியரிங் படிப்பு, டாக்டர் படிப்பு அல்லது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கல்வி குறைந்தது 4 அல்லது 5 ஆண்டுகள் ஆகும். யோகமும் ஒரு கலைதான். அதை நிதானமாக, பொறுமையாக, ஆர்வமாக புரிந்து கொண்டு, கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும். எனவேதான் வேதாத்ரி மகரிஷி இதை மனவள கலை என்று சொன்னார்கள். முயற்சி செய்து கற்றுக்கொண்ட பிறகு அது வாழ்நாள் முழுவதும் நம்மை விட்டு விலகாது. நமக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் கலை. அந்த உணர்வுடன் இந்த மனவளக்கலையை மகரிஷி அளித்துள்ள பல விஞ்ஞான மெய்ஞான உண்மைகளை புரிந்து கொண்டு தவத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு நல்ல வெற்றி கிட்டும். மனதில்தான் அனைத்தும் உள்ளது. மனம்தான் வாழ்க்கை. மனம் எப்படி எண்ணுகிறதோ அப்படித்தான் அந்த உணர்வு அமைகிறது. ஒரே விஷயத்தை 2 வெவ்வேறு மனநிலையில் இருவர் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக தெரியும். மனவளக்கலையில் முதலில் மனதை புரிந்து கொள்கிறோம். மனம்தான் வாழ்க்கை என்று தெரிந்து கொள்கிறோம். பிறகு அந்த மனதை எப்படி மாற்றி அமைப்பது என்பதை கலையாக கற்றுக்கொள்கிறோம். பொதுவாக மனிதனுடைய மனம் 14 - 40 என்ற அலைச்சூழலில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எமோஷனல் மூடும்பாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. டிவி இருக்கிறார் ஒருவர் குடும்பத்தோடு ட்ரெயினுக்காக காத்திருக்கிறார், இன்னொருவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு மக்கள்கள் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு ரயிலில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி வருது. ஆனால் அந்த ரயில் அங்கு நிற்காமல் செல்கிறது. அப்பொழுது ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நமக்கு வேகமாக இந்த ரயில் போய்கொண்டிருப்பதால் அந்த பிளாட்ஃபார்ம்ல நடப்பதெல்லாம் அப்படியே ஒரு கோடு போல மட்டுமே தெரியும். அந்த ட்ரெயின் ஒரு 40 கிலோமீட்டர்ல செல்லுதுன்றா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் சரியாக கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள்.
ஆனால் இன்னொரு ட்ரெயின் வருது, அதிலும் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது மிக மெதுவாக அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. அப்போ ஓரளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம் மனதுக்கு புரிய தொடங்கும். மூன்றாவது ரயில் பிளாட்ஃபார்மில் நின்று விடுகிறது. அப்பொழுது மிக தெளிவாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோம். இதேதான் மனவளக்கலை. தொடர்ந்து இயல்பாக உள்ள, இயற்கையாக இயங்கும் தெய்வ சக்தியால் இயங்கும் பிரபஞ்சம், பஞ்சபௌதிகங்கள், நவகிரகங்கள், இவைகள் மேல் உணர்ச்சி வசப்பட்ட நம் மனதை வைத்து பழக பழக அவைகள் அனைத்தும் ஒழுங்கு ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருப்பதால் 4 7 என்ற ஃப்ரீக்வன்சியில் இயங்கிக் கொண்டிருப்பதால் அந்த ஃப்ரீக்வன்சி நம் மனதுக்கு கிடைத்து விடுகிறது. இதுதான் உண்மையான தெய்வ வழிபாடு என்று கூறுகிறோம். மெல்ல மெல்ல 6 மாதத்திலோ 1 வருடத்திலோ நமது மனம் 4 7 என்ற மன அலைச்சூழலில் அமைதியான மனமாக மாறுகிறது. எமோஷனல் மோட்ல 14 to 40ல இன்ப துன்ப உணர்வுகளில் சிக்கிக்கொண்டு மனம் ஆற்றலை இழக்கிறது. உடல் அதனால் நோய்களை பெறுகிறது. ஆனால் மெல்ல மெல்ல மனவளக்கலையை தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் 4 7 என்ற அளவில் இந்த பிரபஞ்சமே இயங்கும் அலைச்சூழலுக்கு மாற்றம் பெறுகிறது. அப்பொழுது உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் அதிகமாகிறது. அந்த அமைதியான, ஆழ்ந்த அமைதியான மனதை கொண்டு இன்ப துன்ப உணர்வுகளை உணர்ச்சி வசப்படாமல் அனுபவிக்கும் பொழுது நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உடல் நலம், உயர் புகழ், மெய்ஞானம் அனைத்தும் இயல்பாக கிட்டுகின்றன. இதுதான் மனவளக்கலையின் ரகசியம். இதற்கு சற்று பொறுமை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். ஏனென்றால் நம்மை சுற்றி உள்ள அனைத்து மனிதர்களும் 100க்கு 98 விழுக்காடு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில்தான் வாழ்கிறார்கள். மாற்றம் வேண்டும் என்று நினைப்பதில்லை, நினைத்தாலும் சரியான வழியை பின்பற்றுவதில்லை. அவர்களோடுதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். எனவே நாம் இந்த தவத்தினை ஆர்வத்தோடு தொடர்ந்து செய்யும்போது நல்ல பலன்களை பெற முடியும். வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நேரடியாக தவத்திற்கு செல்வோம். அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து புருவ மத்தியை கவனிக்கும்.